இவ்ளோ வேகமா நடக்கிறீங்க? அம்மா, அப்பாவும் மதியம் தான் இன்னைக்கு வாக்கிங் போனாங்க போல. அவ எங்கடா வாக்கிங் போனா? இன்னும் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. பாரு, ரூம் கதவு கூட இன்னும் திறக்கல. நேத்து போட்ட போட்ல அடங்கிட்டா போல. காலேஜ் காச்சம் போவாளான்னு கூட தெரியல. அம்மா, அப்பாவும் அந்த பொண்ணு தான் வாக்கிங் போயிட்டு வராங்க. உங்க அப்பா மட்டும் தாண்டா தனியா போனாரு. அவ இன்னும் அந்த ரூமை விட்டு வரலையே. என்னம்மா சொல்றீங்க? 2 பேரும் சேர்ந்து தான் வராங்க. உங்க அப்பா வாக்கிங் கிளம்புனதுல இருந்து குத்துக்கல்லாட்ட நான் இங்கதான் உக்காந்துருக்கேன். எனக்கே தெரியாம அவ எப்படா போனா? அப்பா, என்னங்க, என்னாச்சுங்க? ஷோ, கடவுளே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் பா. நீ எப்ப வாக்கிங் போன? நான் சீக்கிரமே போயிட்டேன். நீங்களா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டேன். சீக்கிரமா போயிட்டாளாமே. நீ பாத்தியா மலர் இவ போனத? நான் பார்க்கல அத்தை. எவ்வளவு சீக்கிரம் போனா? நடுராத்திரி பேய் வர நேரத்துக்கே போயிட்டாளோ? திரும்பி வரும்போது தெருவில் அவளை பார்த்தேன். ஓடி முடிச்சு மூச்சு வாங்கிட்டு வந்தான். என் கூடவே நடந்து நேர வீட்டுக்கு வந்துட்டான். தெருமுடியில இருந்து இங்க வர்ற வரைக்கும் அவ கூட வந்தது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? உடம்பெல்லாம் திமிரு. அவளுக்கு அதிகமா திமிரு ஏறி போச்சு. மாப்பிள கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ அவங்க அப்பா அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. இப்பவே வர சொல்லு. வர சொல்லு அவங்கள. எதுக்குமா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வர சொல்லிட்டு? அதானே அத்தை. இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? வாய திறக்க கூடாது 2 பேரும். உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பா? என்ன, நீயும் அவளோட சேர்ந்துக்கிட்டு ஓட போலான்னு யோசிக்கிறியா? நடக்காது. இந்த வீட்ல அதெல்லாம் நடக்காது. இதோ இப்பவே போய் போன் பண்றேன்.